ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பரிசு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோயினி காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. தன்னுடைய பொண்ணு எப்படியாவது இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இருப்பாங்க. அதற்காக ஒரு என்சிசியில் சேருவாங்க. விளையாட்டில் நிறைய பரிசு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா கிட்ட துப்பாக்கி சுடுறத அப்படியே கற்றுக்கிட்டு நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் வென்றுவாங்க. இப்படி எப்படியாவது இராணுவத்தில் சேரணும்னு சொல்லிட்டு எல்லா தகுதியும் வளர்த்திக்குவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஹீரோ கண்ணு முன்னாடியே நடக்கும். உடனே அந்த ஆக்சிடெண்ட் உட்படுற அவங்கள காப்பாற்றிடுவாங்க. இந்த ஆக்சிடெண்ட் செஞ்சவங்களை நம்ம கோர்ட்டில் இவங்க சாட்சி சொல்லிடுவாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட அவங்க தான் அந்த படத்துடைய வில்லன். உடனே நம்ம ஹீரோயினை கடத்திடுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயினி அவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடுகள நரேன் இவங்களுடைய அப்பாவை நடிச்சிருப்பார். அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஒரு பாசமிகு தந்தையாக இதில் நடிச்சிருக்காங்க. அப்பா மகள் இவங்களோட எமோஷனல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சென்டிமெண்ட் காட்சிகள் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜி மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸில் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நிறைய காமெடி நடிகர்கள் இருக்காங்க. ஓரளவுக்கு காமெடி கைக்கோட்டாக இருக்குது. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு இவங்க எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் கொஞ்சம் ரூட் மாதிரி போகுது. இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. என்ன தான் இவங்க அப்படி இப்படின்ட்டு கொடுத்தாலும் இது மாதிரி கதைகள் நிறையா படத்தில் பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். ஒரு சில லாஜிக் மீறலாம் இருக்குது. அதேமாதிரி படத்துடைய ட்விஸ்ட் என்னன்னு இவங்க அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் அப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.